தாய்மார்கள, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தோழர் விடுதலை வந்துருச்சு. ஆமாம் தோழர், ரொம்ப முக்கியமான அறிக்கைகள், செய்திகள். முதல்ல நம்முடைய ஆசிரியர் அவருடைய அறிக்கை முதல் பக்கத்தில் வெளியில் வந்துருக்குது. ரொம்ப முக்கியமான செய்தி. இதுதான் தீப்பிடிச்சு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அப்படிங்கிறத தாண்டி இந்தியா முழுவதும் அப்படின்னு போயிட்டுருக்குது. பிற மாநிலத்தோட எம்பிக்கெல்லாம் கூட நமக்கு இது பண்ணுறாங்க. தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டுவதா, தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரிகமற்றவர்கள் என்பதா, ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழர் தலைவர் கண்டனம். அப்படி கண்டனம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான சில கேள்விகள் எழுப்புறார். அங்கே ஜனநாயக மரபு அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், உங்களுக்கு அது எட்டிக்காய் மாதிரி நீங்கள் அந்த மரபை கடைபிடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் செய்யணும்னா யார் அரசியல் செய்வது அப்படின்னு கேள்வி எழுப்புறார். ஜனநாயகமற்ற வகையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது மொழி திணிப்பை செய்யவும் சமூக நீதியை பறிக்கவும் துடிப்பவர்கள் யார்? பாசிச போக்குடன் நாடாளுமன்றத்திலேயே நடந்து கொள்பவர்கள் யார்? ஜனநாயகத்தை பற்றி பேச பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்லாம் பேசிட்டு, தன்னை மன்னர் என்று ஆணவத்துடன் நினைத்து பேசும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் அவருடைய எச்சரிக்கையுமே நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல. நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை. அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது. தமிழ்நாட்டு மாணாக்கர்களுடைய நிதியை எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் ஆசிரியர் அவர்கள் இன்னொரு கேள்வியாகவும் எழுதியிருக்காரு. அது இன்னொரு சின்ன அறிக்கையாகவும் வந்திருக்குது. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் மும்மொழி அமலில் உள்ளதா? மூணு மொழி படிக்கணும்னு சொல்கிறீங்களே, எல்லாம் ஹிந்தி பேசுகிறானா, அவன் 3 மொழி படிக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அண்மையில் ரொம்ப இது தொடர்பாக தான் நேற்று கூட நெதர்லாந்து நாட்டினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கையை பற்றி கூட பேசினோம். பெரும்பாலும் ஹிந்தி பேசுகிற அந்த மாநிலங்களில் அந்த இது இல்லை. ஆனால் பேச்சுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8வது அட்டவணையில் இருக்க 22 மொழிகளை நீ எதை வேணாலும் படிக்கலான்னு சொல்கிறான். நீ எதை வேணாலும் படிக்கலாம், நீ எது வேணாலும் குடிக்கலாம், ஆனால் இங்கே நான் காஃபி மட்டும்தான் வைப்பேன், ஆனால் நீ எது வேணாலும் டீ குடிக்கலாம், ஹார்லிக்ஸ் குடிக்கலாம்னு சொல்கிற மாதிரி இதையே தான் திருப்பி சொல்லி இங்கே இந்த மக்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதையும் ஒரு தனி அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆமாம், அதே போல் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி 3ஆம் பக்கத்தில் வந்திருக்குது. தாசனபுரம் கோயிலில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆமாம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் தோரிப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட தாசனபுரம் கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள லட்சுமண வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் முந்தான 9/3/2025 அன்று காலையில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி, ஆர்எஸ்எஸ் அதன் சங் பரிவார் அமைப்புகள் இணைந்து பயிற்சி நடத்தப் போவதாக அறிவித்திருந்தன. இதை அறிந்த அந்த பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தலைமையில் பெருந்திரளாக திரண்டு ஓசூர் சாராட்சியார் மற்றும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் போய் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பள்ளியில் அரசியல் நிகழ்ச்சிகளோ வேறெது மதம் சார்ந்ததோ பிற அமைப்புகளோ நடத்தக்கூடாது என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் அந்த பயிற்சி நடக்கும் அன்றைய தினம் பெருந்திரளாக சேர்ந்து மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்து சாராட்சியார் மற்றும் துணை கண்காணிப்பாளரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர். அவர்களும் உறுதியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றனர். இன்றைக்கி தலையங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு தலையங்கம். அதாவது அஸ்ஸாம் பிஜேபி முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவருடைய ஒரு அமைச்சரை கொடுத்த பிறகு அவர் செய்தியாளர்கிட்ட பேசின ஒரு செய்தியை அடிப்படையாக வச்சு தான் எழுதியிருக்காங்க. அதில் பல்வேறு முக்கிய செய்திகள் இருக்குது, வாசகங்கள் முழுமையாக படிக்கினேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா,
மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த பேராசிரியர்கள் நீட்டு தகுதி பெற்றவர்களிடம் நல்ல மார்க்கு வாங்கினா கூட அவங்களால அதில் வர முடியலை, அவ்வளவு நல்ல திறமையான மாணவர்கள்ட்ட கூட தகுதி குறைஞ்சவங்களாக வந்து கருதுகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றிய அரசுக்கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த நீட் தேர்வை நடத்துகிற அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தனியார்கிட்ட கொடுக்குறீங்க, அது அரசு சார்ந்தே வைக்கணும், காவல்துறையோட கட்டுப்பாட்டில் அந்த தேர்வு மையங்களை கொண்டு வரணும், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி அதை இல்லாமல் பயோமெட்ரிக் முறையில் வந்து சரிபார்க்கணும், மாவட்ட கண்காணிப்பாளர் இதில் வரணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு கடைசியாக என்ன விடுதலை சொல்லுதுன்னா, நீட் தேர்வு தான் தகுதி திறமைக்கு சரியான அளவுகோல் என்று அடம்பிடிக்கும் மேதாவிகள் அஸ்ஸாம் பிஜேபி முதலமைச்சர் நீட் தேர்வு வெற்றி பெறுவோர் திறமையானவர்கள் தகுதி மிக்கோர் என்று கூறுவதெல்லாம் மாய்மாலம் என்று போட்டு உடைத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏன் இன்றைய பிரதமர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நீட் தேர்வை மறுத்தவர் தானே அப்படிங்கிற அந்த கேள்வி எழுதியிருக்காரு. எந்த வகையில் பார்த்தாலும் நீட் தேர்வு என்பது சமூக நீதிக்கு குடி தோண்டும் பார்ப்பன சதியை என்பதில் இன்னொரு பொருளுக்கு இடமே இல்லவே இல்லை, இதற்கு தீர்வு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அரசு பணியில் சேர தமிழ் பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. ஏன் அப்படின்னா 2018 அன்றைய அதிமுக அரசு இருந்தபோது டிஎன்பிஎஸ்சி என்ற கூடிய தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் வேலைக்கான தேர்வில் வந்து தமிழ் மொழி தெரியாதவர் கூட அந்த பணிக்கு வந்து தேர்ச்சி பெறலாம், அது வேலையில் சேர்ந்து 2 வருஷத்துக்குள்ளே தமிழை படித்து அதுக்கப்புறம் பரீட்சை எழுதி பணியை தொடரலாம் என்று ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அதன் மூலியமாக ஒருத்தர் வந்து தேனியில் மின்வாரிய அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்திருந்தார். அவர் சேர்ந்ததோட விளைவு என்ன அப்படின்னா, அடுத்த 2 ஆண்டிற்குள் அவரால் தமிழில் தேர்ச்சி பெற முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தவர். எனவே அவர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து மனு செஞ்சுருக்கிறாரு, என்னால் அந்த 2 வருஷத்துக்குள்ளே தேர்ச்சி பெற முடியலை, ஆனால் இந்த முறை மறுபடியும் பரீட்சை எழுதி நான் தேர்ச்சி பெற்றுட்டேன், எனவே எனக்கு வந்து அந்த வேலையை வந்து உறுதி செய்து கொடுக்கணும், என்னை பணியிலிருந்து நீக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. அதை கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர் பச்சை தமிழர் என்று சொல்லி அவருக்கு மறுபடியும் பணி வழங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மின்சார வாரியம் இதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சுருக்கு. அந்த மேல்முறையீடு செய்கிறது தான் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்திருக்கு. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுதாரர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுதாரரின் தந்தை கப்பற்படையில் பணிபுரிந்தவர், இடமாறுதல் காரணமாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்ததால் தமிழை கற்கவில்லை அப்படின்னு சொல்லி, எனவே அவரை வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனுவில் பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கு பின்னர் நீதிபதிகள் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. தமிழ்நாட்டு அரசு பணியில் சேர தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு தமிழ் தெரியாது என்றால் அவரால் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எந்த மாநிலத்திலும் அரசு பணியில் இருப்பவர்கள் அந்த மாநில மொழி தெரிந்திருக்க வேண்டும். சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தவர் இவர் எதுக்கு இங்கே வராரு? இவருக்கு வந்து ஒன்றிய அரசு வேலைக்கு போயிருக்கலாமே, வேறு ஏதாவது எழுதியிருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு குறிப்பிட்ட கால அளவுக்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும். ஒரு மாநிலத்தின் அலுவல் மொழி தெரியாமல் அரசு பணிக்கு ஆசைப்படுவது ஏன் அப்படின்னு என்று கூறி இறுதி விசாரணையை ஒத்தி வைத்துள்ளனர். தொடர் மேலும் பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றன. அதாவது ஜெய்ப்பூரில் நடந்த IIFA திரைப்பட விருது வழங்கும் விழாவில் அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் கலந்துக்கிட்டு இருக்காரு. அவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு எனக்கு பிடிச்ச நடிகர் மோடின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையை தான் சொல்லியிருக்காருன்னா, ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோவிந்த் சிங் தோட்டாசாரா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், இது நீங்களே ஒரு நாடக கம்பெனின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் செருப்பு தைக்கும் தொழிலாளியை தொழிலதிபர் ஆக்கியிருக்கிறார் ராகுல் அவர்கள், அவருடைய மனிதநேய பண்பால் அந்த செய்தியை வெளிவந்திருக்கிறது. மேலும் நிதி அறிக்கையுடன் பொருளாதார ஆய்வு அறிக்கையும் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அப்படிங்கிற செய்தி இருக்குது. செந்தமிழ் நாட்டு தமிழச்சியை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வரும் பெண்களுக்கான திட்டங்களை போற்றும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சமூக ஊடக மையம் சார்பில் செந்தமிழ் நாட்டு தமிழச்சியை என்ற தலைப்பில் பல்வேறு சமூக வலைதளங்கள்
எக்ஸ் வலைதளம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் வாயிலாக போட்டிகள் நடத்தப்படவுள்ளதாக அறிவித்திருக்கின்றனர். மாமல்லபுரம் அருகே கோத்ரேஜ் தொழிற்சாலை உற்பத்தி தொடங்கியுள்ளது. அதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று உரையாற்றியிருக்கிறார். மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் அந்த நாட்டின் பாதுகாப்பு படையினர் மற்றும் மேனாள் அதிபர் ஆசாத் ஆதரவாளர்கள் இடையே ஏற்பட்ட கடும் மோதலில் 2 நாட்களில் மட்டும் பொதுமக்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று கூறிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூற்றுக்கு நாடெங்கும் எதிர்ப்பு. தீ வைத்து அவரது படத்தை எரித்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை தென் மாநில எம்பிக்களுடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா தெரிவித்ததார். ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களுடைய ஒரு முக்கிய கட்டுரை வேறு இதழில் வந்ததை வெளியாகி இருக்கிறது. நீதிபதியின் தீர்ப்புகள் ஆண்டவனின் கட்டளையா, ஒருவர் நீதிபதியாவது தெய்வத்தின் விருப்பமா என்கிற தலைப்பில் தனது அனுபவங்களையும் பல்வேறு நீதிபதிகளுடைய கூற்றுக்களையும் சார்ந்து ஒரு சிறப்பான கட்டுரை வடித்திருக்கிறார். ஏராளமான செய்திகள் இடம்பெற்றுக்கின்ற வாசகர்கள் படித்து பயன்பெற வேண்டும். மேலும் இது போன்ற உரையாடல்கள், முக்கிய நிகழ்ச்சிகள், உரைகள் ஆகியவற்றின் காணொலிகளை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.